சாயி பாபாவின் உபதேச மொழிகள். பாபாவின் உறுதிமொழிகள். நீ என்னை நோக்கினால் நான் உன்னை நோக்குவேன். குருவை பூரணமாக நம்பு, அதுதான் ஒரே சாதனை. குருவே எல்லா கடவுளரும் ஆவார். அமைதியாக அமர்ந்திரு, நான் தேவையானதை செய்வேன். நான் உன்னை குறிக்கோளை அடைய செய்வேன். எனது பக்தர்கள் தவறும்படி நான் விடமாட்டேன். இரவும் பகலும் அவர்களை பற்றியே நினைத்திருப்பேன். என்னையே ஒரே புகழாக கொள்பவர்களிடம் எனது கல்லறையை பேசும், அவர்களோடு நடமாடும். கல்லறைக்குள் இருந்து கொண்டே நான் வீரியத்துடன் செயல் புரிவேன். எனது பெயர் கூட பேசும், எனது புழுதி பதில் சொல்லும். ஒருவர் என்னை தியானித்து என் பெயரை உச்சரித்து எனது லீலைகளை பாடி இவ்வாறு நானாகவே மாறிவிட்டால் அவரது கர்மா அழிந்து போகிறது. நான் எப்போதும் அவர் அருகிலேயே இருப்பேன். எனது பக்தன் 1000 மைலுகளுக்கு அப்பால் இறந்தாலும் அவன் இறக்கும் சமயத்தில் அவனை என்னை நோக்கி இழுத்து கொள்வேன். ஒருவர் என்னையே பார்ப்பவராய், என்னை பற்றிய பேச்சுகளையே எப்போதும் கேட்பவராய், பக்தி நிரம்பி வழியும் இதயத்தோடு எப்போதும் இடைவிடாது சாயி சாயி என்று உச்சரிப்பவராய், என்னிடம் மட்டுமே பற்று கொண்டவராய் இருப்பராயில் அவர் கடவுளை அடைவார். தனது உடலையோ ஆத்மாவையோ பற்றி அவர் அச்சம் கொள்ள தேவையில்லை. எனக்கு அர்ப்பணிப்பதற்கு முன் எவர் ஒருவர் ஒருபோதும் உணவை ருசிக்க மாட்டாரோ அவருக்கு நான் அடிமை. என்னையே உங்களது எண்ணங்களுக்கும் நோக்கங்களுக்கும் உரிய ஒரே பொருளாக கொள்வீர்களானால் நீங்கள் மேலான இலட்சியத்தை அடைவீர்கள். எங்கும் சிதறாத கவனத்துடன் என்னை நோக்குவீர்களாயின் நானும் அப்படியே உங்களை நோக்குவேன். 4 வித சாதனை முறைகளும் 6 வித சாஸ்திரங்களும் அவசியமில்லை. எவரையும் நான் ஒருபோதும் நடுவில் விட்டுவிட மாட்டேன். எனது பக்தர்களின் வீடுகளில் ஒருபோதும் உணவுக்கும் உடைக்கும் குறைவிருக்காது. என் குழந்தைகள் பட்டினி கிடைக்கும்படி எப்படி என்னால் விட முடியும்? எனது மனிதரை என்னிடமிருந்து விலகி செல்லும்படி விடமாட்டேன். பாபா தம்மை பற்றி கூறியவை. நான் கடவுளின் அடிமை. கடவுளே தலைவனும் எஜமானும் ஆவார். இவன் ஒரு பிராமணன், வெள்ளை பிராமணன், தூய பிராமணன். இந்த பிராமணன் லட்சக்கணக்கான மக்களை தூய பாதையில் செலுத்தி இறுதி வரை நடத்தி சென்று குறிக்கோளை அடைவிப்பான். இது ஒரு பிராமணனின் மசூதி. பிரம்மமே என் தந்தை, மாயை எனது தாய். அவர்கள் இருவரும் ஒன்று கூடவே நான் இந்த உடலை பெற்றேன். நான் கடவுள். நான் ஷிரடியிலும் எல்லா இடங்களிலும் வசிக்கிறேன். எல்லா பொருட்களும் என்னுடையவையே. நான் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்கிறேன். இந்த பிரபஞ்சம் முழுவதும் என்னுள் இருக்கிறது. நீங்கள் பார்ப்பவை அனைத்தும் ஒன்று சேர்ந்தே நான். பாபா ஷிரடியில் மட்டும்தான் இருக்கிறார் என்று எண்ணுபவர் பாபாவை காண தவறியவரே. நான் எல்லோரையும் சமமாகவே பாவிக்கிறேன். எனது அருளினாலன்றி ஓர் இலை கூட அசையாது. நான் எவரிடமும் கோபமடைவது இல்லை. தாய் தன் குழந்தைகளிடம் கோபமடைவதுண்டா? கடல் தன்னை அடைந்த நீரை மீண்டும் நதிகளுக்கு திருப்பி அனுப்புவது உண்டா? நான் எவருக்கும் காதில் எதையும் ஓதுவதில்லை. எங்கள் மரபு வேறு. பாபாவின் போதனைகள். தாயின் துவாரகா மாயையின் உண்மையான மகன்களாக இருந்து உங்கள் வாழ்நாளை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நமக்கு என்ன நிகழப் போகிறது? மண்ணோடும் காற்று காற்றோடும் கலந்துவிடப் போகிறது. இந்த சந்தர்ப்பம் மனித பிறவி மீண்டும் வராது. எல்லா ஆசைகளையும் விட்டுவிட்டு எல்லாவற்றிலும் உறையும் இறைவனை பற்றியே மனதில் நினைத்திருங்கள். இவ்வாறு மனம் ஒருமுகப்படுமானால் குறிக்கோளை அடையலாம். தியானம் செய்தவர்க்கு என்னை உருவமற்ற வெறும் ஆனந்தமாக தியானம் செய்யுங்கள். அது கஷ்டமாயிருந்தால் இங்கே நீங்கள் காண்பது போன்ற எனது உருவத்தை நினையுங்கள். இரவும் பகலுமாக அதை பற்றியே நினையுங்கள். அத்தகைய தியானத்தால் மனம் கரைந்து ஒருமை நிலையோடு ஒன்றாகிவிடும். தியானிப்பவர், தியானிக்கப்படும் பொருள், தியானம் செய்யும் செயல் ஆகியவற்றுக்கிடையேயுள்ள வித்தியாசம் மறைந்துவிடும். இது எங்கும் பிரம்மம் உள்ளது என்ற நிலையில் போய் முடிகிறது. குருவின் பார்வையே ஒரு சிஷ்யனுக்கு உணவும் நீரும் ஆகிறது. என்னை உங்கள் எண்ணங்கள், நோக்கங்கள் ஆகியவற்றின் ஒரே பொருளாக ஆக்கிக் கொள்வீர்களாயின் நீங்கள் மேலான லட்சியத்தை அடைவீர்கள். என்னை சிதறவிடாத கவனத்துடன் நோக்குவீர்களாயின் நானும் உங்களை அவ்விதமே நோக்குவேன். இதுதான் என் குரு எனக்கு கற்பித்த ஒரே உண்மை. 4 வித சாதனைகளோ 6 வித சாஸ்திரங்களோ அவசியமில்லை. இதுவே போதும். உங்கள் குருவை முழுமையாக நம்புங்கள்.
மற்ற குருமார்கள் எவ்வளவு பெரும் நலன்கள் படைத்தவர்களாயினும் உனது குருவின் நலன்கள் மிகவும் குறைவாக இருந்திருந்தாலும் உனது சொந்த குருவையே குறைவுபடாத நம்பிக்கையுடன் பற்றி இரு. குரு தம்மை உன்னுடைய குருவாக ஆக்கிக் கொள்வதில்லை. நீதான் அவரை உன் குருவாக மதிக்க வேண்டும். அதாவது அவரிடம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஒரு தூணை உன் குருவாக்கி கருதி பற்றினாலும் உன் லட்சியத்தை அடைகிறாயா இல்லையா என்று பார். பெரிய மகான்களை இழிவாக பேசுமிடத்தில் ஒருவர் தங்கக்கூடாது. எவராது மற்றவரிடம் கோபம் கொண்டால் அவர் என்னை புண்படுத்துகிறார். எவராவது மற்றொருவரை திட்டினால் நான் வேதனை அடைகிறேன். எவராகிலும் தைரியமாக பசவுகளை பொறுத்து கொண்டால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எவராவது வந்து உன்னை திட்டவோ தண்டிக்கவோ செய்தால் அவரோடு சண்டையிடாதே. அதை பொறுத்து கொள்ள முடியாவிட்டால் 1-2 எளிய வார்த்தைகளை பேசு. இல்லாவிடில் அந்த இடத்தை விட்டு அகன்றுவிடு. ஆனால் அவருடன் சண்டையிட்டு பழிக்கு பழி வாங்காதே. நீ மற்றவர்களிடம் சண்டையிடும் போது நான் வேதனையும் சலிப்பும் அடைகிறேன். எவருடனும் சண்டையிடாதே. எவர் மேலும் பழி கூறாதே. எவராவது உன்னை பற்றி இழிவாக பேசினால் மனங்கலங்காமல் சென்றுவிடு. அவரது வார்த்தைகளால் உன் உடம்பை துளைக்க முடியாது. மற்றவர்களது செயல்கள் அவர்களைத்தான் பாதிக்குமே என்று உன்னை என்று உனது செயல்கள்தான் உன்னை பாதிக்கும். பிறர் நம்மை வெறுத்தால் நாம் நாம ஜபத்தை செய்தவர்களாய் அவர்களை தவிர்ப்போம். மற்றவர்களிடம் வள் என்று விடாதே. சண்டையில் ஆர்வமுள்ளவனாய் இராதே. மற்றவர்கள் கடிந்து கூறுவதை பொறுத்துக்கொள். இதுவே மகிழ்ச்சிக்குரிய வழி. மற்றவர்களும் உலகமும் தலைகீழாக மாறினாலும் அதை பொருட்படுத்தாதே. நீ உன் நேர்மையான வழியையே பற்றி இரு. இந்த உலகில் ஒருவருக்கும் மற்றவர்களுக்கும் இடையே ஒரு சுவர் உள்ளது. அந்த சுவரை அழித்து விடு. இறைவனே எல்லோருக்கும் மேலான தலைவன். யார் யாருக்கு பகைவன்? எல்லோரும் ஒன்றே. முற்பிறவியில் ஏற்பட்ட தொடர்பினால் நமக்கு ஏற்படும் தொடர்புகளுக்கும் மதிப்பளி. எவர் அல்லது எந்த பிராணி உன்னிடம் வந்தாலும் அதை விரட்டாதே. தக்க விதத்தில் அவரை அல்லது அதை வரவேற்க வேண்டும். பசித்தவருக்கு உணவும் தாகம் கொண்டவருக்கு நீரும் உடையற்றவருக்கு உடையும் கொடு. அப்போது இறைவன் மகிழ்ச்சி அடைவான். எவராகிலும் உன்னிடம் எதையாகிலும் யாசித்தால் அதை கொடுக்க முடிந்தால் அல்லது பிறரை கொண்டு கொடுக்க செய்ய முடிந்தால் அவ்வாறு செய். இல்லை என்று கூறாதே. கொடுப்பதற்கு உன்னிடம் எதுவும் இல்லையெனில் இதமான முறையில் இல்லை என்று கூறு. அவரிடம் கோபமடையாதே. உன்னிடம் இருப்பதை கொடுக்க விருப்பமில்லாவிடில் உன்னிடம் எதுவும் இல்லை என்று பொய்யாக கூறாதே. வணக்கமான சொற்களில் அதை கொடுக்க மறுத்து சூழ்நிலை அல்லது மற்ற ஆசைகள் உன்னை தொடுக்கின்றன என்று கூறு. பணிபுரி. இறைவனின் நாமத்தை உச்சரி. புனித நூல்களை படி. போட்டியையும் சச்சரவுகளையும் தவிர்த்து வந்தால் இறைவன் உன்னை பாதுகாப்பான். அதை பாம்பே, நாம் எப்போதும் கொல்லக்கூடாது. ஏனெனில் ஆண்டவன் விரும்பினாலன்றி அது ஒருபோதும் நமக்கு தீங்கு செய்யாது. ஆண்டவன் அவ்விதம் விரும்பினால் நம்மால் அதை தவிர்க்க முடியாது. 6 வித விகாரங்களில் பொறாமைதான் வெல்லுவதற்கு மிக எளியது. இந்த விகாரத்தில் நமக்கு உண்மையாக எந்த விதமான லாபம் அல்லது நஷ்டம் ஏற்படுவதை பற்றிய கேள்விக்கே இடமில்லை. மற்றவர்களுடைய லாபத்தையும் புகழையும் பொறுக்க முடியாத தன்மையே பொறாமையாகும். அவரை பற்றி பழி கூறுகிறோம். அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டு விட்டால் மகிழ்கிறோம். ஆனால் இது நல்லதா? அந்த மனிதர் பலமடையும் போது நமக்கு என்ன இழப்பு ஏற்பட்டது? ஆனால் மக்கள் இந்த உண்மையை எண்ணி பார்ப்பதில்லை. அவர் லாபமடைந்தால் நாமே லாபமடைந்ததை போல் கருதுவோம் அல்லது அவருக்கு சமமான நலனை அடைய முயற்சி செய்வோம். அதுதான் நமது ஆசையாகவும் தீர்மானமாகவும் இருக்க வேண்டும். நம்முடையது எதை அவர் எடுத்து கொண்டு விட்டார்? எதுவுமே இல்லை. அவருடைய கர்மத்தின் பலனான நல்ல செல்வ நிலையை அவர் அடைந்தார். இலவசமாக ஒருபோதும் மற்றவர்களது வேலையையோ அல்லது உடைமைகளையோ பெறாதீர்கள். இதுவே உங்கள் வாழ்வின் விதியாக இருக்க வேண்டும். நீங்கள் எப்போது உண்மையையே சார்ந்திருந்து நீங்கள் அளிக்கும் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருங்கள். அப்போது நீங்கள் எங்கிருந்தாலும் எப்போதும் நான் உங்கள் அருகிலேயே இருப்பேன். நீ எதை செய்தாலும் முழுமையாக செய்ய. இல்லாவிடில் அதை செய்ய முற்படாதே. வைராக்கியத்தை பற்றி இரு. சந்நியாசி ஒருவருக்கு பெண்மணிகள் அபாயம் தரக்கூடியவர்கள். இறைவனையே நினைத்து அகங்காரத்தை அழித்துவிடு. ஆசையை வெல்லாத மனிதனால் கடவுளை காண முடியாது.
விருந்து அல்லது விழாக்களை கொண்டாடவோ தீர்த்த யாத்திரைக்காகவோ கடன் வாங்காதே. உணவு சமயத்தில் பசியோடு எந்த ஜீவன் வருகிறதோ, மனிதனோ பறவையோ மிருகமோ புழு பூச்சியோ எது வருகிறதோ அதுவே அதிதி. இவை யாவும் உணவை நாடுகின்றன. உன்னிடம் வரும் உண்மையான அதிதியை நீ அதிதியாக கருதுவதில்லை. காக்கைக்கு உணவு அளிக்கும் சமயத்தில் சமைத்த சாதத்தை நிறைந்த அளவில் எடுத்து கொண்டு போய் வீட்டுக்கு வெளியே வை. எந்த பிராணியையும் கூவி அழைக்காது. வந்த எந்த பிராணியையும் விரட்டாதே. எந்த பிராணி உணவு கொள்ள வந்தாலும் அதை பற்றி மனதை அலட்டி கொள்ளாதே. இவ்வாறாக லட்சம் விருந்தினர்களுக்கு உணவளித்த புண்ணியத்தை நீ பெறுகிறாய். குறைவாக உண்ணு. விதமான பதார்த்தங்கள் வேண்டுமென்று விரும்பாதே. ஒரே ஒரு வித பதார்த்தம் போதுமானது. பூமி தனக்குள் விதைகளை தாங்குகிறது. மேகங்கள் அவற்றின் மேல் மழையை பொழிகின்றன. சூரியன் தன் கிரணங்களை செலுத்தி அவைகளை முளைக்க வைக்கிறான். அவை முளைத்து வரும்போது பூமி, மேகங்கள், சூரியன் ஆகியவை கவலையற்று தங்களது வழக்கமான செயல்களில் ஈடுபட்டு இருக்கின்றன. அவை விதைகளின் வளர்ச்சியினால் அதிக மகிழ்வோ அல்லது அவற்றின் அழிவினால் மனத்தளர்வோ அடைவதில்லை. இவற்றை போல நீயும் எதனாலும் பாதிக்கப்படாமல் இரு. அப்படி இருந்தால் எங்கிருந்து உனக்கு வருத்தம் வரும்? இத்தகைய வருத்தம் இல்லாத நிலையே முக்தி எனப்படுவது. ஒருவருடைய தோற்றத்தின் அழகையோ அல்லது அழகின்மையையோ பொருட்படுத்தாமல் அந்த உருவத்தின் உள்ளே உறையும் ஆண்டவனின் பால் நம் கவனத்தை செலுத்த வேண்டும். ஆண்டவன் கொடுப்பது ஒருபோதும் இழக்கப்படுவதில்லை. மனிதன் கொடுப்பது ஒருபோதும் நீடித்து நிலைப்பதில்லை. மக்கள் தாங்கள் மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டவர்கள் என்று தவறாக நினைக்கிறார்கள். நான் உனக்குள் இருக்கிறேன், நீ எனக்குள் இருக்கிறாய். தொடர்ந்து இவ்விதமாகவே நினைத்து வா. அப்போது நீ அதை உணர்வாய். இதர உபதேச மொழிகள். எல்லா ஏழைகளின் பாதுகாப்பாளர் அவரை தவிர வேறு எதுவும் இல்லை. ஒருபோதும் வாதம் செய்யாதே. 10 வார்த்தைகளுக்கு ஒரு வார்த்தையில் பதிலளி. இறைவன் தீமையை பற்றி அஞ்சுகிறார். தீமை கடவுளை பற்றி அஞ்சுகிறது. 10 மனிதர்கள் சேர்ந்து விட்டால் அங்கே முரண்பாடு தோன்றுகிறது. செல்வம், நீ என்னை நல்லவிதமாக உபயோகித்தால் உனக்கு நான் நல்ல விதத்தில் உதவுவேன் என்று கூறுகிறது. உணவு, என்னை நன்றாக சமைத்தால் நான் உனக்கு நல்ல முறையில் பயன்படுவேன் என்று சொல்கிறது. யோகி ஒருவர் போகியை காட்டிலும் எப்போதும் சிறந்தவர். அரசனாக இருந்து கொண்டு ஆண்டியைப் போல் வாழ்பவன் நல்லவன். ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வீடு உள்ளது. எனக்கு எதுவும் இல்லை. நன்மையின் பலன் மிக பெரிது, தீமையின் பலன் மிக சிறிது. ஆயிரக்கணக்கான மக்களை காப்பதற்காக நான் ஆயிரக்கணக்கான கோச ஏறக்குறைய 3 மைல்கள் தூரம் செல்ல வேண்டியவனாக உள்ளேன். நான் ஒருவருக்கும் பணியால் அல்ல, அல்லாவுக்கு மட்டுமே அடிமை ஆவேன். கடவுள் தன்னை வைத்திருக்கும் நிலையிலேயே திருப்தியுடன் இருக்க வேண்டும். ஒருவர் குருவை அறிய வேண்டும். இல்லாவிடில் எதற்காக வருகிறாய்? வரட்டிகளை சேகரிக்கவா? ஒருவர் வாடாவின் உள்ளே இருப்பவர்களை பற்றி அறிய வேண்டும். அல்லாவின் பெயர் நிரந்தரமானது. அல்லாவே எல்லாவற்றுக்கும் ஒரே அதிகாரி. நமது வாழ்க்கையின் சூத்திர கயிறை சத்குருவிடம் நம்பிக்கையோடு ஒப்படைத்து விட்டால் பின் சோகத்துக்கு காரணமே இல்லை. தாழ்ந்த குலத்தில் பிறந்தவன் ஒருவன் உடலில் இருக்கிறான். அவனை வெளியேற்ற வேண்டும். நாம் எவரையாவது புகழடைய வேண்டும் அல்லது நாம் மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும்.